கையில் நேற்று எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் அப்போ நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா மூர்த்தி வந்து கையில் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பணம் கொண்டு வரேன். இந்த பணம் யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கேட்குறாங்க. அப்போ மூர்த்தி சொல்லிடுறான், இது சரணவேல் தான் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரணவேல் வர சொல்ல அப்படிங்கிறாங்க. சரணவேலும் வரவே கையில் வந்து சார மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நம்பிக்கை துறைக்கு உடனே நம்பிக்கை துறைக்கு பார்த்ததே இல்லை, எதுக்கடா பணம் கொடுக்குற, எதுக்கு எங்களை பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ சரணம் வந்து சொல்ல பார்க்குறேன், நான் திருந்திட்டேங்க கையில், இது பிராய்ச்சித்தமாக கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பிராய்ச்சித்தை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி சத்தம் போடுறாங்க. இதை வந்து சரணவேலோட சித்தப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. பிறகு அவரும் சத்தம் போடுறாரு, என்னமோ ரொம்ப ஓவரா பேசுற, அவன் தான் திருந்திட்டேன்னு சொல்றாரு, கொஞ்சம் கூட நம்ப மாட்டேயா, சின்ன வயசுல இருந்து மனசுல உன்னை நினைச்சு ஆசை வளர்த்து வந்தா, நீ திடீர் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க, உங்களை பிரிக்க நினைச்சா, செஞ்ச தப்புன்னு நினைச்சா அவ எத்தனை நேரம் ஃபீல் பண்ணிருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப கையில் சொல்றாங்க, அவனை திருத்த துப்பு இல்லை, நீங்க எங்ககிட்ட வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் கோவப்படுறாங்க. உடனே சரணவேல் சித்தப்பா, வா சரணவேல், இதுக்கு மேலே இங்கே ஒரு நிமிஷம் கூட நிற்க வேண்டாம், நன்றி கேட்ட செம்மங்க அப்படின்னு சொல்லிட்டு சரணவேலை கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ சரண் வந்து சின்ன வயசு நடந்ததெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பைக்கில் போய்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தா கையில் வந்து எப்போ கோவமாக உட்காந்துருக்காங்க. அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, சரணவேல் தான் திருந்திட்டான்னு சொன்னேன்ல, பணத்தை கூட வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டான கையில் இன்னும் கோப்புறாங்க, என் வாழ்க்கை கெடுக்குன்னு நினச்ச வேண்டாம், பணத்தை வாங்கணும் அப்படி தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லல வரல கையில் அப்படிங்கிறாங்க. சரி, உனக்கு விருப்பம் இல்லாத நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், இனிமேலும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. கையில் இன்னும் கோவமாகவே இருக்காங்க. இப்போ கையில் எப்படியா சாப்பிட வைக்கணும் வீட்டில் நினைக்கிறாங்க. அப்போ எலிகிட்ட சொல்கிறாங்க. அப்போ எலி சொல்கிறாரு, இப்போ என்ன கையில் சாப்பிடணும், அவ்வளோதான், நான் பிரச்சனை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ரூம்குள்ளே போய் கையில் சமாதானப்படுத்தி எலியில் வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து குடும்பம் போய் எடுத்து சந்தோஷப்படுற காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் முடிச்சு. நாளைக்கு எபிசோட் பார்த்து பேசும். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.